வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் உங்களுக்கு எடுத்துக்காட்டு 1 நம்பர் வந்து உங்களுக்கு போன வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 2 போட்டிருக்கோம். இதில் இருக்கிற தியரிஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள். ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டினை பதிவு செய்யுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த பின்வரும் விவரங்களை வச்சு நம்ம அந்த கணக்கியல் சமன்பாட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க, ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு தேவையான ரொக்கமும் இல்லாட்டி பொருள். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணது வந்து ரொக்கம் தான் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொக்கம் வந்து எவ்வளோனா 80,000 ரொக்கத்தில் போடுறீங்க. சரக்கறுப்பு, அரைகலன், முதல் பொறுப்புகள், கணிந்தோர். இங்கே வந்து ரொக்கத்தில் 80,000 முதல் 80,000 மட்டும் போட்டால் போது, மற்றது எங்கேயும் போட தேவையில்லை. அடுத்து அழின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமன்பாடுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு டேலி ஆகுதா இல்லையான்னு உங்களுக்கு நீங்கள் சரி பார்க்க முடியும். ப்ளஸ் 80,000 ஈக்குவல் முதல்ல 80,000, அவ்வளோதான். இங்கே மட்டும் நம்ம போட்டு செக் பண்ணால் போதும். அடுத்து ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. அதாவது ரமேஷ் என்ற ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வந்து கடனுக்காக சரக்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அதை வந்து கடன் கொள்முதல்னு சொல்லுவாங்க. கடன் கொள்முதல் இந்த நடவடிக்கைகளை போட்டு ப்ளஸ் எங்கள் சரக்கறுப்பு, உங்களுக்கு சரக்கு வந்து உள்ளே வருதுனால ப்ளஸ் 10,000 போடுறீங்க. இங்கே கணிந்தோரில் 10,000 போடுறீங்க. கணிந்தோரில் ஏன் 10,000 போடுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அங்கே நம்ம கடன் தான் வாங்கியிருக்கோம். அவங்க ரொக்கம் தராதனால கடனில் 10,000 போடணும். நெக்ஸ்ட் சமன்பாடில் வந்து ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 10,000 ஈக்குவல் ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 10,000. இங்கே போடுற ரொக்கத்துலேயும் சரக்கறுப்புலையும் போடுறது இந்த முதல்லையும் கணிந்தோர் கரெக்டாக போடுறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதை நம்ம சமன்பாடு போடுறோம். அடுத்து ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது அப்படின்னா, அரைகலன்னு ஒன்றும் இல்லை, ஃபர்னிச்சர்ஸ் தான் அரைகலன் தமிழில் சொல்கிறாங்க. ரொக்கத்திற்கு நம்ம வந்து ரொக்கத்தை கொடுத்து தான் காசு கொடுத்து தான் நம்ம அரைகலன் வாங்கியிருக்கோம். அரைகலன் உள்ளே வரனால 6,000 ப்ளஸ் 6,000 போடுறோம். இங்கே காசு வெளியே போயிருக்கனால -6,000 போடுறோம். இப்போ இங்கே வந்து ஒன்றும் போட தேவையில்லை, இங்கேயும் ஒன்றும் போட வேணாம். இப்போ சமன்பாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமன்பாடுங்கிறது அடுத்தடுத்து வர ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவலாக பண்ணி காட்டணும். அதை வேறு இல்லை. 80,000 80,000 கூட 6,000 மைனஸ் பண்ணால் 70,000, 10,000 அப்படியே போடணும், 6,000. இங்கே வந்து கரெக்டாக வர செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இங்கே போடுற 74,000, 10,000, 6,000 ஆட் பண்ணால் இங்கே 2 ஆட் பண்ணுற ஒரே ஆன்சராக இருக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், 90,000 இங்கே 90,000 இருக்குது, இங்கே அதே 90,000 தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கணிந்தோருக்கு அளித்த ரொக்கம். நீங்கள் கணிந்தோருக்கு காசு கொடுத்துட்டீங்க, அதுக்கு என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னா, கணிந்தோருக்கு அளித்த ரொக்கம் போட்டு -8,000. அது -8,000 ஏன் போகிறீங்க, 8,000 நீங்கள் கொடுத்தனால நம்ம காசுலேருந்து நம்ம மைனஸ் ஆகுது. இப்போ இங்கே கணிந்தோர் -8,000. ஏன்னா கணிந்தோரில் மொத்தம் 10,000 தரணும். நீங்கள் 10,000ல் 8,000 கொடுத்துட்டீங்க, அதனால் நீங்கள் அப்படியே விடணும். சமன்பாடு என்ன எழுதணும்னா, 74,000ல் 8,000 மைனஸ் பண்ணால் 66,000 இல்லை 10,000 போடணும், 6,000 ஈக்குவல் 80,000 2,000. இப்போ மொத்தம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் வந்து 82,000. நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் அதுங்க. அதாவது 10,000ல் 8,000 போச்சுனால இங்கே 2,000 போடணும். ஓகேங்களா. இந்த சம் உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.